ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் முடிஞ்சது, இனி எப்படியும் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தெளிவாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம யூனிட் 3 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அதில் நம்ம அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கிளைராட்ஸ் ஃபார்ம் பார்க்க போகிறோம். கிளைராட்ஸ் ஃபார்ம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஈஸி தாங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை சிம்பிளான மாடல் தான் அது. இதை ஒரு வாட்டி பார்த்துட்டு நம்ம பேலன்ஸ் உள்ளதை பார்த்துடலாம். கிளைராட்ஸ் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். y = p of x + f of p. அதாவது இந்த ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மேட் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த p இருக்க இடத்துல நம்ம cன்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், y = px + f of p இருக்கா. இது சொல்யூஷன் பாருங்கள் எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள். p இருக்க இடத்துல c போடணும், அவ்வளோதான். அப்போ pயை தூக்கிட்டு cயை போடுங்க, அவ்வளோதான். இதுதான் சொல்யூஷன். இந்த ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஃபார்மேட் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பியை தூக்கிட்டு சியை போடுவோம். இதுதான் கிளைராட்ஸ் ஃபார்மோட ரூல்ஸு. ஸோ அது எப்படி ஃபார்ம் இருக்குன்னு பாருங்கள். y = px + f of p. இதில் நம்ம பியை தூக்கிட்டு சியை போடுறோம். புட் p = c. அப்போ y = cx + f of c. இப்போ கொஸ்டின் பாருங்கள். இப்போ சால்வ்னு கொடுத்துருக்காங்க. y = px + a/p. இப்போ நம்மளுக்கு இது ஜென்ரல் ஃபார்மில் இருக்குது, கிளைராட்ஸ் ஃபார்மில் இருக்குது. px + f of p தான் ஜென்ரல் ஃபார்ம் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறனால டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், பியை தூக்கிட்டு சியை போட்டாங்க, இங்கேயும் பியை தூக்கிட்டு சியை போட்டாங்க. அப்போ இது என்ன ஆயிரும் பாருங்கள், y = cx + a/c. அவ்வளோதாங்க. இது சிம்பிளான சம்மு. இந்த மாதிரி வராமல் ஃபார்மேட் வராமல் இருந்ததுன்னா நம்ம ஃபார்மேட்க்கு நம்ம கொண்டு வரணும். ஃபார்மேட் கொண்டு வந்துட்டு அப்புறமா பியோட ப்ளேஸில் சியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். சால்வ்னு கொடுத்து y = x - ap - p². இப்போ இதுக்கு என்ன பண்ணால் இது பாருங்கள் ஜென்ரல் ஃபார்மில் இல்லை. ஜென்ரல் ஃபார்ம் என்ன, px + f of p தான் ஜென்ரல் ஃபார்ம்னு நம்ம இங்கே படித்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இல்லை. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணால் இந்த ஜென்ரல் ஃபார்ம் கொண்டு வர ட்ரை பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ px - ap - p² ஆயிடுச்சு. இப்போ வந்துருச்சுங்களா px, இது f of pயில். சரிங்களா. நமக்கு இந்த px தான் மெயினாக வரணும். இந்த ஃபார்மேட் வந்துச்சுன்னா பேலன்ஸ் சொல்கிறது f of pன்னு டினோட் பண்ணிடலாம். சரிங்களா. இப்போ px வரணும். இப்போ வந்துருச்சு. இப்போ p இருக்க இடத்துல என்ன போட்டுடலாம், நம்ம cயை போட்டுடலாம். அப்போ cயை போட்டுருங்க. அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டில் இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சியை காமனாக எடுத்துட்டோம். அப்போ x - a of c - c². அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளுங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது டேரெக்டாகவே இருக்குது. ஸோ நம்ம அப்படியே p இருக்க இடத்துல சியை போட்டோம், இங்கேயும் p இருக்க இடத்துல சியை ஹாஃப் இருக்குனால √12ன்னு போட்டோம். சரிங்களா. அவ்வளோதான். பியோட ப்ளேஸில் சியை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஹாஃப் பவர் ஹாஃப் இருக்குனா √12ன்னு போட்டோம். அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே இந்த மாதிரி கொடுத்துட்டான். இப்போ நம்ம dy/dx என்னென்னு போட்டுக்கலாம், pன்னு போட்டுக்கலாம். px + a/p. அடுத்து பியை cன்னு மாற்றிட்டோம், அவ்வளோதான். சரிங்களா. dy/dxை pன்னு எடுத்துருக்கோம். கரெக்டாக. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டில் இல்லை. ஸோ ஃபார்மேட் கொண்டு வந்துக்கலாம். இப்போ y - p of x sin p = pன்னு இருந்துச்சு இல்லைங்களா. நம்மளுக்கு y = தான் நம்மளுக்கு வரணும். அதனால் இந்த ஒய்யோடது மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த எக்ஸ்ட்ரா உள்ள sin pயை இங்கே கொண்டு போயிடலாம். ஏன்னா நம்ம ஃபார்மேட் y = px + f of p தான் போடுவோம். அதனால் y = வரணும். அதனால் ஒய்யோடது மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை இங்கே கொண்டு போயிடுங்க. இப்போ y = போட்டால் என்ன ஆகும், -px என்ன ஆகும், +px இங்கே வந்துடும். இப்போ p இருக்க இடத்துல சியை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். சியை ரீப்ளேஸ் பண்ண இந்த ஆன்சர் வந்துடுச்சு. அப்போ cx + c/sin c. சரிங்களா. இப்போ இது 5th சம்மா. அப்போ இது அடுத்தது பாருங்கள். சால்வ் p = tan of px - y. நம்மளுக்கு திரும்ப ஞாபகம் வச்சுங்க, y = தான் வரணும். கரெக்டுங்களா. அப்போ இங்கே y = வரணும்னா இந்த டேனை முதல்ல இந்த சைடு கொண்டு வரணும். அப்போ தான் இங்கே y = கொண்டு வர முடியும். ஆனால் டேனை தான் இந்த சைடு கொண்டு வரணும். ஏன்னா y = தான் நம்ம கொண்டு வரணும். அதனால் டேன் இந்த சைடு வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும் பாருங்கள், tan - p ஆயிரும். அப்போ tan - p = px - yங்களா.
இப்போ ஒய்ன்னு தான் நமக்கு வேணும். அப்போ ஒய் இந்த சைடு கொண்டு வாங்க, ப்ளஸ் ஆயிரும். இந்த சைடு உள்ள tan இன்வர்ஸ் பி இந்த சைடு கொண்டு போயிருங்க, மைனஸ் ஆயிரும். அவ்வளோதான். அப்புறம் பி இருக்க இடத்துல என்ன போட்டுக்கலாம், சி போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? அப்புறம் பியை தூக்கிட்டு சியை போட்டுக்கோங்க. அப்போ என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு சிஎக்ஸ் மைனஸ் tan இன்வர்ஸ் சி. சரிங்களா? அடுத்தது 7th சம். சால்வ் p ஈக்குவல் டு லாக் ஆஃப் px மைனஸ் ஒய். இப்போது ஒய் ஈக்குவல்ட்டுன்னு தான் வரணும். ஒய் ஈக்குவல்ட்டுன்னு வரணும்னா இந்த இங்கே வந்து போன சமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேன் இருந்துச்சு, டேனோ காசோ சைனோ வந்தால் நம்ம சீட் கொண்டு போய் இன்வர்ஸ்னு கொண்டு வரலாம். ஆனால் லாக் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இ பவர் எடுத்தால் தான் நம்ம அந்த லாகை வந்து ரிமூவ் பண்ண முடியும். அதனால் ரெண்டு சைடும் இ பவர் எடுத்திருக்கோம். அப்போ இ பவர் பி ஈக்குவல் டு இ பவர் லாகா பிஎக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு ஆயிரும் இல்லைங்களா? இப்போ இ பவர் பி ஈக்குவல் டு இ பவர் லாகா பிஎக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ இயும் லாகும் கேன்சல் ஆச்சுன்னா பிஎக்ஸ் மைனஸ் ஒய் மட்டும் இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன வேணும், திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுங்க, ஒய் வேணும். அப்போ மைனஸ் மைனஸ் கொண்டா ப்ளஸ் ஒய்னு ஆயிரும். இ பவர் பி அங்கே போயிடும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், பியை தூக்கிட்டு சியை போடுவோம். அவ்வளோதான் சொல்யூஷன். புரிஞ்சிச்சுங்களா? எல்லாமே சிம்பிள் சம் தான். நம்ம ஃபார்மேட் வந்து ஒய் ஈக்குவல் டூன்னு கொண்டு வரணும். இந்த சைடு எதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் அந்த சைடு கொண்டு போயிருங்க, ஒய் ஈக்குவல்னு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து சொல்யூஷன் எழுதுங்க. பி இருக்க இடத்துல சிஓ மாற்றுங்க. சொல்யூஷன் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க, சிஎக்ஸ் மைனஸ் tan இன்வர்ஸ் சி. சரிங்களா? அடுத்தது இது தெரியலனா இங்கே கிளியராக எழுதலாம் பாருங்கள். சைன் பிஎக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் காஸ் பிஎக்ஸ் சைன் ஒய் ப்ளஸ் பி இருக்கு. இதுதான் கொஸ்டின். சரிங்களா? இப்போ சைன் பிஎக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் காஸ் பிஎக்ஸ் சைன் ஒய் ப்ளஸ் பின்னு இருக்குது. இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது என்ன ஃபார்முலா இருக்குல்ல, எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்னு பாருங்கள். இப்போ சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. இப்போ சைன் ஆஃப் என்ன போடுவோம், ஏ மைனஸ் பி. அப்போ சைன் ஆஃப் பிஎக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த பியை போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன வேணும், திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுங்க, ஒய் தான் வேணும். அப்போ இந்த சைன் எக்ஸ்ட்ரா இந்த சைடு போச்சுன்னா சைன் இன்வர்ஸ் பின்னு மாறிடும் இல்லைங்களா? இப்போ பிஎக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் பி. அப்போது ஒய் தான் வேணும்னா ஒய்யை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. இங்கே ஆல்ரெடி பிஎக்ஸ் இருக்குது. இப்போ மைனஸ் சைன் இன்வர்ஸ் பி. இப்போ ஒய் ஈக்குவல் டு பிஎக்ஸ் மைனஸ் சைன் இன்வர்ஸ் பி. அடுத்த ஸ்டெப்பில் பியை தூக்கிட்டு என்ன போடுவோம், சியை போடுவோம். அவ்வளோதான். ஒரு 2 or 3 ஸ்டெப்ஸ்லேயே ஆன்சர் முடிஞ்சிடும். அடுத்த மாடல் பாருங்கள், மெத்தட்ஸ் ஆஃப் சால்விங். இந்த மெத்தடில் இருந்துச்சுன்னா குரூப்பிங் மெத்தடு பிடிஎக்ஸ் ப்ளஸ் கியூடிஒய் ப்ளஸ் ஆர்டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு தான் எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மெத்தட் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், பிடிஎக்ஸ் கியூடிஒய் ஆர்டிஇசட் ஈக்குவல் டு 0 இந்த மெத்தடில் இருந்தால் நம்ம எப்படி சொல்யூஷன் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதில் 2 or 3 சம்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த சம்மை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒய்இசட் டிஎக்ஸ், இசட்எக்ஸ் டிஒய், xy dz இதெல்லாம் என்ன அழைக்கிறோம், ப்ளஸ் இங்கே மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், 2x dx. இதில் மிச்சம் என்ன இருக்குது, மைனஸ் 2z dy மைனஸ் 2y dz இருக்குங்களா? அப்போ அந்த மைனஸ் 2வை மட்டும் காமனாக எடுக்கும். இது ரெண்டில் மட்டும் மைனஸ் 2வை காமனாக எடுத்துகிட்டு பேலன்ஸ் உள்ளதை தனியாக எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணால் தான் இதை அப்ளை பண்ண முடியும். இது 2 or 3 சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணினாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம எப்படி வந்து அந்த ஃபார்முலா வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, அதோட ஆன்சர் என்ன இருக்குங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை படிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். ஒய்இசட் டிஎக்ஸ், இசட்ஒய் டிஒய், xy dz இதை தனியாக எழுதியாச்சு. சரிங்களா? அடுத்தது இந்த 2x dxஐ தனியாக எழுதிக்கோங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கோங்க. மைனஸ் 2வை காமன் இடத்துல z dy ப்ளஸ் y dz ஈக்குவல் டு 0. இப்போ செக் பண்ணுங்கள். இது மட்டும் பாருங்கள், இதுக்கு மட்டும் எப்படி போடலாம், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் xyzன்னு போடலாமா? கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸை பண்ணியிருக்காங்க, அடுத்து ஒய்யை பண்ணுறாங்க, அடுத்து இசட்டை பண்ணுறாங்க.
ஸோ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். இது என்ன போடலாம் பாருங்கள், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ தானே 2x dx இங்கே வந்திருக்க முடியும். சரிங்களா, அதனால தான் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 3 சம்ஸ் 4 சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து -2 ஆஃப் இது என்ன வரும் பாருங்கள், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஒய்இசட். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஒய்இசட் அதுதான் இங்கே போட்டிருக்கோம். அடுத்து இப்போ இன்டகிரேட் பண்ணி என்ன ஆயிரும், இன்டகிரேஷனும் இந்த டிஃப்ரென்சியேஷனும் கேன்சல் ஆயிரும். இதுதான ரூல். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் இப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த இன்டகிரலும் டியும் கேன்சல் ஆகி எக்ஸ் ஒய் மட்டும் வரும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இன்டகிரலும் டிஃப்ரென்சியேஷன் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் ஒய் இசட், இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே -2y(z) = 0. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து மெத்தட் ஆஃப் சால்விங் pdx + qdy + rdz = 0. அதில் இன்னொரு சம் பாருங்கள், y + z dx + z + y dy + x + y dz = 0. ஸோ இதையும் நம்ம அதே மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலான்னா, நம்மளுக்கு எந்த மாதிரி வரும்னு பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். y z x வருது, z x y வருது, x y z வருது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ x dy y dx, அதே மாதிரி z dx x dy x dz, அடுத்தது y dz z dy. இப்போ புரிஞ்சுது, பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சிடும். இப்போ x dy எடுத்தோம்னா அடுத்து y dx போடுங்க, z dx எடுத்திங்கன்னா x dz எடுங்க. பாருங்கள், இதுக்குள்ளே பாருங்கள் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா z x தான் இருக்குது, இங்கே x y தான் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா y z வரும். அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சிங்கன்னா தான் நம்ம வந்து இந்த ஃபார்மேட் கொண்டு வர முடியும். சரிங்களா? அப்போ இது இன்டெக்ரல் என்ன போடலாம், d of xy, இது இன்டெக்ரல் d of zx, இன்டெக்ரல் d of yz. இது 2 or 3 சம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்புறம் ஐடியா வந்துடும். பாருங்கள், இல்லைன்னா ஃபஸ்ட்டு பிரித்து எழுதுங்க. y dx + z dx + x dy + x dy z dy z dy x dy + x dz y dz. கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது நம்ம இந்த y dx ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஒய்யும் எக்ஸும் வர மாதிரியே மாற்றி போடுங்க. அப்போ x dy. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து z எக்ஸும் எடுக்கிறோம். வேறு எங்கே இருக்குது பாருங்கள், z x இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டும் எடுக்கிறோம். அப்புறம் இது ரெண்டும் வரும். இந்த மாதிரி பிரிச்சிட்டிங்கன்னா குழப்பாது. சரிங்களா? இப்போ இன்டகிரேஷன் போட்டிங்கன்னா இந்த இன்டகிரலும் டியும் கேன்சல் ஆகிடும். அப்போ xy + yz + zx = 0. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது yz dx + zx dy + xy dz = 0க்கு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து ஈஸி மெத்தட் என்னென்னா, நீங்கள் வந்து டிவைடட் பை xyz பண்ணிடுங்க. அப்போ என்ன ஆயிரும், dx/x dy/y dz/z = 0 வரும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம்னா, இன்டகிரேஷன் போட்டால் என்ன ஆகும், இது log x ஆயிரும், இது log y ஆயிரும், இது வந்து என்ன வரும், log z வரும், = log c வரும். அப்புறம் எல்லாத்துலேயும் லாகை காமனாக எடுத்துட்டிங்கன்னா லாகில் ப்ளஸ்னால் என்ன போடுவோம், இன்ட்டு = log c. இப்போ பவர் அடுத்த ஸ்டெப்பில் எடுத்துட்டோம்னா ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும். அப்போ xyz = cன்னு கிடச்சிடும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று டிவைட் பண்ணால் ஆன்சர் வர மாதிரி வரும். 2-3 வாட்டி நீங்கள் தரவாக அதை நோட்டை மூடி வச்சுட்டு சம்ஸை மட்டும் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டவுட் வராது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்பவுமே டவுட் வரும். நீங்கள் திரும்ப 2 or 3 டைம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு சம்மை பார்த்தோன்னே இது இந்த மெத்தடில் தான் போடணுங்கிறது மெத்தட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தால் தான் நம்ம சம் போட முடியும். எந்த மெத்தட் எடுத்தால் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அதை 2-3 வாட்டி ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அதை போட முடியும். இப்போ இங்கே பாருங்கள், x dy - y dx - 2x² y dz = 0ன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, டிவைடட் பை x² பண்ணுங்கள். அப்போது இந்த ஃபார்மேட் வந்துடும் இல்லைங்களா? இது நம்மளுக்கு தெரியும், இது நம்ம படிச்சிருப்போம். இது வந்து சொல்கிற போன வீடியோவை நீங்கள் பாருங்கள். இதுக்கெல்லாம் வந்து எப்படி எழுதணுங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம் தனியாகவே. ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி இதை எப்படி மாற்றணும், அப்போ எதாவது டிவைட் பண்ணால் நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும், நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும்.
இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்கள். அதில் இது கொடுத்துருப்போம். இதுக்கு என்ன வேணால் டி ஆஃப் ஒய் பை எக்ஸ் மைனஸ் 2z dz ஈக்குவல் டு 0. இப்போ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இந்த இன்டகிரேட்டரும் டியும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் நமக்கு வந்து ஒய் பை எக்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இதை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும்? ஜெட்டை பண்ணால் z²/2 வரும். அதுதான் இது. சரிங்களா? நான் வீடியோவை பார்த்துட்டு பாருங்கள். இது வந்து டிவைடட் பை x² போட்டோம்னா அதுக்கப்புறம் டி ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்னு எழுதிடலாம். இது வந்து அப்படியே வச்சுருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் இன்டகிரேஷன் எடுக்கிறோம். அப்போ இது வந்து இன்டகிரலும் டியும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஒய் பை எக்ஸ் மைனஸ் 2z²/2 ஈக்குவல் டு சி. அவ்வளோதான். பொறுமையாக பாருங்கள், கவலையே படாமல் பாருங்கள், டென்ஷன் ஆகாதீங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது திரும்ப திரும்ப சொல்கிறேன், டஃப்பாக தான் இருக்கும். செகண்ட் டைமு அதேவே பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் டவுட் வரத்தான் செய்யும். தேர்ட் டைம் ஃபோர்த் டைம்லாம் போடும்போது உங்களுக்கு ஒரு மேட்ராகவே இருக்காது. அப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் கொலாப்ஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி சம்மை வந்து இந்த மெத்தடில் எடுக்கணும், இதை இந்த கிளாரட் ஃபார்மில் எடுக்கணும், இதை வந்து இந்த மாதிரி இந்த மெத்தடில் இருக்குது, இது அந்த மெத்தடில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஆகும். தேர்டு சம் பாருங்கள். yz log z dx மைனஸ் zx log z dy ப்ளஸ் xy dz ஈக்குவல் டு 0. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே xyz கம்பைன் ஆகி தான் வருது. ஸோ xyz log z டிவைட் பண்ணுறாங்க. அப்போ என்ன வந்துடும் பாருங்கள், 1/x dx வந்துடும், 1/y dy வந்துடும். இங்கே dz/z log z ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இன்டகிரேட் பண்ண போகிறோம். இதை இன்டகிரேட் பண்ணும்போது இதுக்கு என்ன வந்துடும்? log x log y, இதுக்கு என்ன வந்துடும்? log z. கரெக்டுங்களா? log z. இங்கே என்ன போடுவோம்? log c. கரெக்டுங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இது வந்து லாகில் மைனஸ் இருக்குனால டிவைடில் போடுங்க. அடுத்தது ப்ளஸில் இருக்கனால இது இன்டூ ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? அப்போ லாக் ஆஃப் x/y இன்டூ லாக் z ஈக்குவல் டு லாக் சி. இப்போ லாக் கேன்சல் பண்ணி விட்ருங்க. அப்போ x/y லாக் z ஈக்குவல் டு சி. அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? இதோட வந்து இப்போ 2 டைப் பார்த்துருக்கோம், அப்படி தானே? அரேஞ்சிங் அதாவது குரூப்பிங் மெத்தடில் ஒன்று பார்த்துருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கிளைராட்ஸ் ஃபார்ம் பார்த்தோம். கிளியராக தான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா வந்து கமெண்டில் போடுங்க, செக் பண்ணி பார்த்துக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் போடுங்க. ஏன்னா நாங்களாம் வந்து இப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வீடியோஸ் போட்டு பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? நீங்கள் லைக் போடுங்க, எனக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக பூஸ்டப்பாக இருக்கும், என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால தான் லைக் போடுங்கன்னு சொல்கிறது. நன்றி, வணக்கம்.